மேசராசனையர்களான நீங்கள் நீராடும் போது நினைவில் கொள்ளுங்கள், மறந்தும் இந்த தவறை செய்து விடாதீர்கள். அப்படி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, நீராடும் போது உடுத்திய ஆடையால் உடலை துடைக்க கூடாது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பௌர்ணமியில் கடலில் நீராடக்கூடாது என்பார்கள். அதே போல குளிக்கும் போது நாராயணன் நாமத்தை சொல்ல வேண்டும். உணவு உண்ட பின்பும் நள்ளிரவிலும் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது. கிரகண காலத்தில் இருமுறை நீராட வேண்டும். கிரகணம் பிடிக்கும் போதும் கிரகணம் விழுங்கிய பின்னும் நீராடுங்கள். கடலிலும் ஆற்றிலும் குளிக்கும் போது 3 முறை மூழ்கி நீராடுவது நல்லது. மூழ்கி எழும்பொழுது இறைவனின் பெயரை உச்சரிக்க வேண்டும். வீட்டில் குளிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வத்தின் பெயரை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு நீராடினால் உடலிலும் மனதிலும் தூய்மை ஏற்படும். இப்படி நீராடிய பிறகு இறைவனை வழிபடுவது மிகவும் நல்லது. அந்த வகையில் வழிபாட்டால் மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, கடவுளை நம்பிய யாரும் கைவிடப்படுவதில்லை. நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும்போது தைரியத்தை தந்து தடைகளை அகற்றுபவர் கடவுள்தான். எனவே எப்பொழுதும் கடவுளையே நினைத்திருங்கள். கருணை புரிவார். மனமுருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தருவார் என்று பார்க்கும்போது, நாம் இறைவனை வழிபடுவதன் மூலமாக நமக்கு அமைதி, ஆனந்தம், இனிமை போன்றவை தருவார். அதேபோல் ஈகை புரிவார். உண்மை தெரிவிப்பார். ஊக்கம் கொடுப்பார். எளிமையை அருள்வார். ஏக்கம் தவிர்ப்பார். ஐயம் தீர்ப்பார். ஒளிமயமான வாழ்வு தருவார். ஓரங்காரத்தில் நிற்பார். ஔடதம் நல்குவார். அனைத்திலும் வெற்றியை வழங்குவார் என்பது ஐதீகமாக உள்ளது. அதனால் தினமும் நீராடிவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்வதும் மிக மிக நல்லது என கூறப்படுது.